எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாங்கள் வந்து அல்வா பூரி வாங்கியிருக்கோம். 4 வாங்கினோம். ஓகேங்களா. அல்வா பூரி மற்ற இடத்துலலாம் கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோவளத்தில் வந்து இருக்குது. அல்வா பூரி எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது தீபாவளிக்கு வந்து சோமசா பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் இருக்குது. ஆனால் அது மாதிரி தான் இருக்குமா அப்படின்றது தெரியாது. இந்த சோம்சா மாதிரி இருக்கிற இந்த அல்வா பூரியை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இது எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்க்கலாம். உள்ள அல்வா இருக்கும், மேலே பூரி மாவுன்னு நினைக்கிறேன். பூரி மாவில் தான் செய்வாங்க கரெக்டாக. வெளியில் உள்ள பூரி மாதிரி தான் இருக்குது. உள்ளே சாப்பிட்டா அல்வாவும் பூரியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வேறு ஒன்று ஓகே. நல்லா இருக்குங்க. அல்வா பூரி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓரத்தில் தான் மாவாக இருக்குது, நடுவில் வந்து அல்வாவாக இருக்குது. ஸோ நடுவில் சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்குது. நான் எப்பவுமே ஸ்லோவாக சாப்பிடுவேன், ருசிச்சு தான் சாப்பிடுவேன். ஆஹா, வாய்க்கு வச்சு குத்துற அப்படின்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது அதான். ஓகே, இப்போ நம்ம அடுத்த அல்வா பூரி சாப்பிட போகிறோம். இல்லைங்க, இப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு இப்போ ஒட்டிக்கிச்சு நாக்கில். ஃபஸ்ட் நான் அல்வாவோட சேர்த்து சாப்பிடல, அதனால தான் சும்மா பூரியை சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு நினச்சேன். அல்வாவோட சேர்த்து இப்படி நடு பகுதியை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குது. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சாப்பிட இருக்காது, முடிஞ்சு போயிடும்.